ஹாய், வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையட்டும். பகவத்கீதா 3rd சாப்டர் கர்ம யோகா 12 ஸ்டான்சாஸ் பார்த்துட்டோம். டுடே we are on 13th stanza. Let's see what it is. யக்ஞசிஷ்டாசின சந்தோ முச்யந்தே சர்வ கில்பிஷைஹி புஞ்சதே தே த்வகம் பாபா ஏன பச்யாத்ம காரணாத். Something different. For the spiritually minded who eats the food becomes offering to God, released from the kind of sins, look for their own enjoyment, or verily eat only sin. Interesting. நம்ம போன வீடியோ ஆர் அதுக்கு முந்தின வீடியோ நாட் போன வீடியோ லாஸ்ட்டு ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் தட் வித்தவுட் ஆக்ஷன் த வெரி பாடி மெயின்டெனன்ஸ் இஸ் நாட் பாசிபிள். அதனால தான் சன்னியாசிகள்லாம் வந்து பிக்ஷை எடுத்து சாப்பிட்றாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் நமக்கு வந்தது. அப்படி இல்லை, ஆக்ஷன் பண்ணாமல் இருக்க முடியாது. நம்ம மனுஷனாக பிறந்துட்டோம் அப்படின்னாலே ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் ஆர் அட்டாச் டு இட். அண்ட் நம்மளுடைய வாசனாக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ், நம்மளுடைய ஆசை தேவை கனவுகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் அந்த நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பேசிட்டு இருந்தோம்ல, list down all your activities and bucket it into, because I am a human, these activities, because I have this goal, I have a conscious activity, and what are all those unconscious activities which came and attached to me. அதை பற்றி பேசியிருந்தோம்ல. அந்த ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா, பிகாஸ் ஐ எம் எ ஹியூமன், ஈட்டிங் இஸ் அன் ஆக்டிவிட்டி தட் ஐ நீட் டு டூ. பிகாஸ் இஃப் ஐ டோன்ட் டூ தி ஆக்டிவிட்டி ஆஃப் ஈட்டிங் ஃபுட், the mere body maintenance is not possible. I will just decay and die. So அப்படி பார்த்தா பல்லு தேய்க்கிறது, குளிக்கிறது, கக்கா போகிறது, சாப்பிட்றது எல்லாமே வந்து இஸ் அ பார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி பிகாஸ் வி ஆர் அ ஹியூமன். இதில் வந்து அதில் சாப்பிட்ற ஆக்டிவிட்டியை பற்றி சொல்லியிருக்கு. For the people who are spiritually approaching their life, even eating food is a sacrifice when we compare to those who eat for their own enjoyment. Eating, sleeping is what that we do. We procreate also in between. Eat, sleep and procreate is what we do throughout our life, actually speaking. ஸோ இதில் வந்து சாப்பிட்ற ஒரு விஷயம் வந்து எப்படி சாக்ரிஃபைஸாக இருக்கும், எப்படி வந்து ஒரு என்ன சொல்கிறது, சாப்பிட்றதுல என்னப்பா இருக்கு, என்ன தேவையோ எப்போ தேவையோ சாப்பிட்றோம், எப்படி தேவையோ அப்படி சாப்பிட்றோம். இட்ஸ் அன் ஆக்டிவிட்டி தட் வி நீட் ஃபார் ஆர் மெயின்டைனிங் ஆர் பாடி. இதில் என்ன ஸ்பிரிச்சுவலிட்டி இருக்குது அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளேயும் ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. இதில் என்ன பதில் இருக்குது அப்படின்னா, நல்லா தான் இருக்குது. இட் சேஸ் தட் you do your activity, you do an activity of eating. No, it's to what is the objective of that அப்படின்னு சொல்லுது. அந்த வார்த்தை கிடச்சிருச்சு, இனிமேல் ஃப்ளோ வந்துடும். இட் சேஸ் தட் சாப்பிட்றதுங்கிறது ஒரு ஆக்டிவிட்டிப்பா, அதோடைய அப்ஜெக்டிவ் என்ன, தட் அப்ஜெக்டிவ் வில் டிசைட் ரிசல்ட் ஆஃப் தட் ஆக்டிவிட்டி சொல்லலாம். ரிசல்ட் ஆஃப் தட் ஆக்டிவிட்டி அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். என்ன அப்படின்னா, இட் சேஸ் தட் we all eat, you all eat, we are eating. It is a tongue conscious eating, or it is a health conscious eating, or it is a soul conscious eating. soul conscious eatingலாம் அந்த லெவலில் நமக்கு இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் how we can connect to it is, we can say that when we all have our food, whether we have it as a tongue conscious eating or it is a health conscious eating, that will decide. இப்போ வந்து ஈட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டிக்கே வந்து ஒரு ரிசல்ட் வந்துருச்சுல்ல, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. Those who eat
ஃபார் தேர் ஓன் enjoyment, bodily enjoyment or me it is okay, அவங்களுடைய ரிசல்ட் வந்து ஓகே இட்ஸ் ஆல் அபவுட் ஆர் கர்மா அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். குட் கர்மா குட் ரிசல்ட், பேட் கர்மா பேட் ரிசல்ட். ஸோ இது வந்து குட்டா பேடா அப்படிங்கிறது கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி சப்ஜெக்டிவ். A lot of people who are foodies, even me, I used to eat a lot. தொப்பை மட்டும் பயங்கரமாக வந்துருச்சு. இதெல்லாம் பார்த்தா தான் அந்த கோணத்திலே யோசிக்க தோணுது. இட் சேஸ் தேட் ரெண்டுமே இது தப்பு சரி அப்படிங்கிறத பற்றி சொல்லலை. லெட் மீ பி வெரி கிளியர். இட் இஸ் நாட் டெல்லிங் வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங். இட் இஸ் டெல்லிங் தேட் இட் இஸ் பெட்டர் டு ஹாவ் an objective before it. A tongue conscious eater, எக்ஸாம்பிள், சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த விஷயத்தில் லெட் மீ டேக் மை செல்ஃப் அஸ் an எக்ஸாம்பிள். ஏன்னா இட்ஸ் ஸோ ஆமாம் கடைசியில் தப்பாக சொன்னோன்னு வரக்கூடாதுல்ல, அதனால நான் என்னையே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி டு கெட் அஃபெண்டட் by putting it so generic. That's why I'm attaching it to myself. Say for example, I like sweets. I eat a lot of sweets. Example தான் சொல்கிறேன். I like sweet. Just because I like sweets, I eat a lot of sweets. ஒரு வயசுக்கு மேலே will have diabetics. It is natural. If at all I was a person who eats non-veg, I eat a lot of non-veg, eventually I will have அதுக்கு உண்டான health oriented repercussions. இல்லை ஐம் a பாடி பில்டர், எல்லாமே எக்ஸாம்பிள் தாங்க. ஸ்வீட்டும் சரி, நான்வெஜ்ஜும் சரி, பாடி பில்டரும் சரி, நான் ஒன்றும் மூணும் இல்லை அப்படின்னா அதுக்குண்டான பயங்கரமாக சாப்பிட்டா அப்படியே வேறு லெவலில் பாடியெல்லாம் பில்ட் ஆகும். இல்லை ஐ எம் அ சன்னியாசி, ஐ எம் அ யோகி, ஐ வாண்ட் டு ஈட் பிகாஸ் ஐ வாண்ட் டு கீப் திஸ் பாடி அலைவ் அப்படின்னா ஐ வில் ஹாவ் ஃபுட் which is less attaching to my physical body and which is actually more fueling of my spiritual travel, spiritual process or spiritual growth. உங்களோட கோல் என்னன்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கூட அந்த கோலுக்கு ஃபியூவல் பண்ணும். we all know that the body we eat உள்ளே போய் 5 காத்தா பிரியுதும்பாங்க. அதெல்லாம் நம்ம எங்கேயோ பார்த்தோம், உபனிஷத் பார்க்கும்போது அதெல்லாம் பார்க்கலாம். இட் கோஸ் அண்ட் ஸ்பிளிட்ஸ் இஸ் 5 energies and it fuels your body and it will keep you alive to do all your activitiesங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். பட் அதையும் தாண்டி the food we eat is actually having a very big greater impact on what is our goal. When I say goal, not only social goal, not only economic goal, there are a lot of goals, right? Say for example, if you have a physical goal, the food is going to contribute. If you are having a spiritual goal, the food you eat is going to contribute. So it all leaves us with one question is, are we a tongue conscious eater or are we a health conscious eater, or are we consciously eating? That is a different thing altogether. ஈட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டியை வாட் ஐ ஈட், யூ ஆர் வாட் யூ ஈட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ வாட் ஐ ஈட் இஸ் கோயிங், பிகாஸ் எனிதிங் தட் ஐ ஈட் இஸ் கோயிங் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இன் டு மை பாடி இன் ஃபியூ ஹார்ஸ் ஃப்ரம் நவ். இன்றைக்கி சாப்பிட்டது நாளைக்கு கக்காவாக வெளில போயிடும் அப்படிங்கும்போது வாட் எவர் நீட்ஸ் டு பி எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த பாடி இஸ் எக்ஸ்ட்ராக்டட் பை வாட் வி ஈட். வாட் வி ஈட் இஸ் ஹேவிங் அன் இம்பேக்ட் ஆன் வாட் வி திங்க். இது எல்லாமே இந்த ஸ்லோகாவில் சொல்கிறது வந்து 2 ஆங்கிளில் சொல்லுது. ஒன்று வாட் வி ஈட், இன்னொன்று ஹவு வி ஈட். வாட் வி ஈட்னு சொல்லலை. யூ கேன் ஈட் எனி திங் யூ வாண்ட் இன்க்ளூடிங் நான்வெஜ். வாட் வி ஈட் சொல்லலை. ஸோ திஸ் இஸ் தப்பு. இது என்ன சொல்லுதுன்னா, வாட் இஸ் தி அப்ஜெக்டிவ் பிஹைண்ட் யுவர் ஈட்டிங் அண்ட் ஹவு இஸ் தட் யூ ஆர் ஈட்டிங். எகெயின் என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லலை. நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு ஹிந்துயிசம் புக்ஸில் சொல்லியிருக்கு அப்படின்லாம் நிறைய இடத்துல சொல்கிறாங்க. நமக்கு அதை பற்றி தெரியாது. இந்த ஸ்லோகத்தில் வித் பர்ஸ்பெக்டிவ் சொல்லியிருக்கிறது வந்து 2 விஷயம். எந்த அப்ஜெக்டிவோடு நீ சாப்பிட்ற அண்ட் நீ எப்படி சாப்பிட்ற.
Are we consciously enjoying every bite of our food and eating? And what is the objective of our eating அப்படின்னு? So I have decided to be a health conscious eater and not a tongue conscious eater அப்படின்னு சொல்ல தோணுது. லஞ்சில் டின்னரில் மெனு பார்த்தா தான் மனசு சபலப்படுது. Let us be health conscious eater. It is a request to you all. It is an order to my own self. And let us consciously eat. சாப்பிடும்போது பேசிட்டு சாப்பிடுவோம், டிவி பார்த்துட்டு சாப்பிடுவோம், ஃபோன் பார்த்துட்டு சாப்பிடுவோம். அது எதுவுமே இல்லாமல் அப்படியே கண்ணால் அந்த சாப்பாடை பார்த்து முதல்ல கண்ணால் சாப்பிட்டு அப்புறம் எடுத்து கையில் எடுத்து வாயில் போட்டு எவ்ரி சிங்கிள் பைட்டையும் ருசித்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ல. எந்த சாப்பாடாக இருந்தாலும் அப்படி சாப்பிடணுன்னு தான் இதில் சொல்லியிருக்கு. Let us try eating like that today. We'll take a tongue, we'll avoid a tongue conscious, I am going to avoid a tongue conscious food, I am going to take a health conscious food, and I am going to eat every bite with enjoyment and see how it is. Bye-bye for now.